6 மாதம் முடிஞ்ச என்னோட குழந்தைக்கு ராகிலேருந்து பால் எடுத்து தர இந்த ராகி மில்க் ப்ராடக்ட் தான் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ராகி போட்டுட்டு 6 to 7 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் சோக் பண்ண விட்டுலாம். ஒரு நைட் ஃபுல்லாக ஊறட்டும். இப்போ காலையில் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ராகியை வடிகட்டிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ராகி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சர் ஜாரில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் 2 டைம் அளவுக்கு இதில் பால் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வடிகட்டியின் மூலமாக நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் ராகி பால் ரொம்ப நல்லா கிளியராக இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ராகி மில்க் ஊற்றிட்டு நல்லா கைவிடாமல் ஒரு 5 to 7 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கலரிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி திக்காக இருக்கும். நான் 7 மாதம் இருக்கிறப்ப இந்த மாதிரி பிளெயினாக தான் கொடுத்தேன். 8 மாதம் இருக்கும் போது ஸ்டீம்டு ஆப்பிள், வேக வச்ச ஆப்பிள், மேஷ்டு பனானா, பப்பாயா கூட கொடுத்துக்கலாம். 1+ இயர்ஸாக இருந்தால் நாட்டு சர்க்கரை, ஜாகரி ஆட் பண்ணியும் கொடுக்கலாம். ஸோ இதில் நிறைய பேபியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் கால்சியம் அண்ட் ப்ரோட்டீன் அண்ட் அயர்ன் இருக்குது. ஸோ இது ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்க என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ.